பலன்னு ஒரு கொடி பணம் அந்த பார்ட்டி ஃபண்டு மினிஸ்டர் வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து 3 லட்சத்தில் ஆரம்பிச்சு 25 லட்சம் 45 லட்சம்னு ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு? லஞ்சம் வாங்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் நேரலை வந்து ஒரு நாள் வரல, பிடிங்கி விட்டாரு. எனக்கு உயர் பிடுங்கிறதா வேலை. The Fire Media presents Unfiltered with Kritika. Title sponsor Max Gold. Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. பலன்னு ஒரு கொடி பணம் அந்த பார்ட்டி ஃபண்டு மினிஸ்டர் வந்து போயிட்டே இருக்கும். அது வந்து 3 லட்சத்தில் ஆரம்பிச்சு 25 லட்சம் 45 லட்சம்னு ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு? லஞ்சம் வாங்குறதுக்கு. பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய லீக்கேஜ் இருக்குது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெனவல். அதை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டிகேட், நான் லைஃப் டைம் பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு டீம் எல்லாம் பார்த்தேன். என் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி நான் லைஃப் டைம் பர்மிஷன் தருவேன்? கும்பகோணம் தீ விபத்து ஞாபகம் இருக்கேன். பள்ளி கல்வித்துறையில் இது ஓப்பன் சீக்ரெட், உலகத்துக்கே தெரியும் அப்படிதான் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு. அது வேண்டான்ட்டு. ஆனா அவங்க தரப்புல இருந்து வைக்கிறது இது அதிகாரிகள் மட்டத்துல தான். சிந்திக்கவே கஷ்டப்படுற ஒரு குழந்தை இருப்பான்ல, அவனை விளையாட்டில் சேர்த்துக்கங்கன்னு தான் நான் சொல்கிறேன். குழந்தைகளை நோக்கி அப்ரோச்சை வந்து மாற்றணும்னு ஆசை. நான் சின்ன வயசுலேருந்து பல விஷயங்கள் வந்து நான் தாண்டி தான் இங்கே வந்திருக்கிறேன். அதெல்லாம் நம்ம சொல்ல விருப்பப்படல. நிறம், நம்மளுடைய பேக்ரவுண்ட், எங்கேருந்து வரோம், என்ன கம்யூனிட்டி, அதெல்லாம் தாண்டி தான் ஒரு இடத்துல நம்ம வந்து இருக்கிறோம். பட் அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடாதுன்னு நான் எனக்கு ஒரு ட்ரீம் வச்சு, கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல், ரிவெஞ்ச் மோட், பழிக்கு பழி, அது இல்லை நம்ம அரசியல். நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நேரலை வந்து ஒரு நாள் வரல. சகோதரர் சிவசங்கர் கூட ஒரு பேட்டியில் கேட்டப்ப அவர் வந்து சகோதரர் ராஜ்மோகன் பிடுங்கி விட்டார். எனக்கு உயர் பிடுங்கிறதா வேலை. இது வந்து நம்ம அவர் சொல்ல பதில் சொல்லி, இது ஒன்றும் பட்டிமன்றம் கிடையாது, சட்டமன்றம். எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. நான் பட்டிமன்றத்தை விட்டு சட்டமன்றம் வந்துட்டேன். இவங்க பட்டிமன்ற கவுண்டரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்காலும் சினிமா விட்டு சட்டப்பேரவைக்கு வந்துட்டார். இவங்க வந்து சினிமா மாதிரியே பேசிக்கிறாங்க. அட்லின்றாங்க, சினிமா ட்ரெய்லர்ன்றாங்க. முதலமைச்சரை நோக்கி வந்த விமர்சனத்துக்கு நீங்க எந்திரிச்சு பதில் சொன்னீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஏன் நான் சொல்லக்கூடாது? இந்த குட்டி கதையும் அந்த செய்கையுமே இங்கே விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. சில பத்திரிகையாளர்கள் கூட அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. பத்திரிகையாளர் நம்மள அதான் கேட்கிறேன், ஐட்டம் சாங்கிறது நல்ல வார்த்தையா? இந்த பயணத்துக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து சில பேர் இருக்காங்க, அதாவது உங்களுடைய ரிச்சுவல் வாரியர்ஸ். நான் சொல்கிறேங்க, வேட்பாளர்களினுடைய வேர்வை வெளியே தெரியும், அவங்களுடைய வியர்வையும் ரத்தமும் வெளியே தெரியாது. தெரியும்னு அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்களுடைய இலக்கு ஒன்றே ஒன்று தான், ஒரு நல்ல மனுஷன் நல்லது பண்ண நினைக்கிறாரு, அவருடைய நல்ல கனவுகள் நிறைவேறும். ஐ திங்க் அவங்களை எப்போ மீட் பண்ண போறீங்க? The Fire Media presents Unfiltered with Kritika. Title sponsor Max Gold. Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. Max Gold Cash for Gold. Call 044-4545-4545. நீங்க அந்த பொறுப்புல அமர்ந்த உடனே உங்களுக்கு சவாலா இருந்த விஷயங்கள் என்ன? அதை கேட்டிங்களா? சேலஞ்ச் என்னன்னா, நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில், சினிமா இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் நிறைய இதுக்கு முன்னாடி கடந்த காலங்களில் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது. இதான் ப்ராப்ளம், இதெல்லாம் புது ப்ராப்ளம், இதெல்லாம் ரொம்ப நாளாக இருக்கிற ப்ராப்ளம்னு சீக்ரிகேட் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு டைம் பீரியட் தேவைப்படும். பட் அதை நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம்னா சொல்யூஷன்ஸை நோக்கி நகர்ந்துடலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு இங்கே வந்து ஒரு டேக்ஸ் இருக்குது, லோக்கல் பாடி டேக்ஸ் இருக்குது. சினிமா டிக்கெட் விலை ஒவ்வொரு திரையரங்கத்துலேயும் ஒன்று இருக்குது. ஒரு திரையரங்கம் ஃபெசிலிட்டிஸ் நல்லா கொடுத்துட்றாங்க, அதுக்கு ஒரு டிக்கெட் ப்ரைஸ் தராங்க. ஆனால் அதோடைய அங்கே போனால் அங்கே கேன்டீனில் இருக்கக்கூடிய ஸ்நாக் ப்ரைஸ் எங்கேயோ இருக்குது. அப்போ ஒரு திரையரங்கம் ஸ்நாக் ப்ரைஸை கம்மியாக வச்சுருக்கிறாங்க, ஆனால் ஒரு நல்ல ப்ராப்பரான ஒரு கழிப்பறை ஃபெசிலிட்டி அவங்க தர மாட்டாங்க, அதோடைய ப்ரைஸுமே மாறுது. அப்போ இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. பல ஆண்டுகளாக இந்த மானியம், நல்ல படங்களுக்கு அரசு ஒரு மானியம் தருங்க, சின்ன அமௌண்ட்டுங்க, அதை ஆக்சுவலி அதையே தராமல் நிறுத்தி வச்சுட்டாங்க. இதெல்லாம் ஆக்சிஜன் மாதிரி, ஒரு டெர்மினல் கண்டிஷனில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஆக்சிஜன் மாஸ்க்கை போட்டு பிராணவாயு தர மாதிரி, ஆக்சிஜன் தர மாதிரி அப்படியே நொடிந்து போயிருக்கிற ஒரு தயாரிப்பாளர் இருக்கார் பாருங்க, அவருக்கு நீங்கள் தர ஆக்சிஜன் தான் திரைப்படத்துறை தர மானியம். அவார்டு தரல 2 வருஷமாக. ஒரு அவார்டு என்ன பண்ணிடணும்னு நினைக்கிறீங்க? உங்களை கூப்பிட்டு ஒரு அவார்டு தரோம், நீங்கள் அஃப்கோர்ஸ் நிறைய அவார்டு வாங்கிருக்கீங்க, ஃபுல்லாக ஷீல்டெல்லாம் வச்சுருக்கிறீங்க. பட் ஒரு அவார்டு என்ன பண்ணு, நீங்கள் சோர்ந்து போகும்போது தட்டி கொடுக்கும், பரவாயில்லப்பா இன்னும் கொஞ்சம் ஓடு, நாங்களாம் இருக்கிறோம், நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம், ஒர்க்கை எனக்கு பிடிச்சி தட்டி கொடுக்குறோம், அதை நிறுத்தி வச்சுருக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேரலாக எக்ஸிஸ்டிங் சிஸ்டமை கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேரலாக நம்ம என்ன பண்ணோன்னா ரீஃபார்மேஷன், அதை நோக்கி பண்ணணும். அதற்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. பள்ளி கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த நொடியே வேலை ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து இந்த குழந்தைகளை நோக்கி இந்த அப்ரோச்சை வந்து மாற்றணும்னு ஆசைப்பட்டேன். இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஸ்டடி சென்ட்ரிக் அப்ரோச்சாக இருந்தது. ஆனால் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக் அப்ரோச்சாக மாற்றணும். ஃபார்ச்சுனேட்லி எனக்கு நல்ல அதிகாரிகள் இருக்காங்க.
நான் சிந்திக்கக்கூடிய விதத்தில் சிந்திக்கக்கூடிய நல்ல அதிகாரிகள் எனக்கு பள்ளிக்கல்வித்துறையில் கிடச்சிருக்கிறாங்க. நான் சிந்திக்கக்கூடியது என்னென்னா, சிந்திக்கவே கஷ்டப்படுற ஒரு குழந்தை இருப்பான்ல, அவனை விளையாட்டில் சேர்த்துக்கங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு சின்ன வயசில் அந்த அனுபவம் இருக்கான்னு தெரில. பெரியவங்கெல்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் வேடிக்கை தான் அவங்க ஆசையாக இருக்கும். போயிட்டு அண்ணா நானும் வரேன், ஏய் போடா அந்த பக்கம் போடாம்பாங்க. அப்புறம் வீட்டில் இருந்து ரெக்கமெண்டேஷன் கொண்டு வரும், ஏன்பா அந்த குழந்தைய சேர்த்துக்கேன்ப்பா அப்படின்ட்டோன்னா வேண்டாம் ஒருப்பா சேர்த்துப்பாங்க. அப்புறம் பெரியவங்க போய்ட்டு தலையில் எழுதிட்டுவாங்க, போய் பால் எடுத்துட்டு வா அப்படிம்பாங்க. அப்படி என்னையும் சேர்த்துக்கங்கம்பாங்களே. எஜுகேஷனில் அதுதான். நான் சின்ன வயசுலேருந்து பல விஷயங்கள் நான் தாண்டி தான் இங்கே வந்திருக்கிறேன். அதெல்லாம் நம்ம சொல்ல விருப்பப்படல. நிறம், நம்மளுடைய பேக்ரவுண்ட், எங்கேருந்து வரோம், என்ன கம்யூனிட்டி, அதெல்லாம் தாண்டி தான் ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம்னு வைங்களேன். பட் அதெல்லாம் இப்போ இருக்கக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. இதே மாதிரி ஓரியன்டேஷனில் இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்களையெல்லாம் கூட சேர்க்கணும். ஸோ எனக்கு என்னென்னா, திரைத்துறை, தமிழ் வளர்ச்சி, பள்ளிக்கல்வித்துறை அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி சீக்ரிகேட் பண்ணி அதை ரீஃபார்மேஷன் பண்ணுவதற்கான நேரம் என்பது ரொம்ப குறைவாக இருந்தது. பட் அந்த எண்ணத்தோடு ஒத்துசைவாக இருக்கக்கூடிய, என் எண்ணத்தோடு சிந்திக்கக்கூடிய நல்ல அதிகாரிகளும் நல்ல தலைமையும் எனக்கு இருக்கிறதால வேகமாக அதை நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதோடைய அவுட்புட்டை தான் இப்போ நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு. நிச்சயமா இப்போ பள்ளிக்கல்வித்துறைன்னு பேசும்பொழுது அது சம்மந்தமாக நிறைய தகவல்கள் இப்போ கடந்த ஒரு வாரமாக வெளிவந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக அந்த என்ஓசி பிரச்சனை, அப்புறம் அந்த புதுப்பித்தல் பிரச்சனை, அது சம்மந்தமாக ஒருத்தர் பேசினார், நந்தகுமார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசினார். அவரையுமே இங்கே விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் கடந்த கால ஆட்சியில் அதிகாரிகள் மட்டத்தில் தான் பிரச்சனை இருந்தது, அமைச்சர்கள் மட்டத்தில் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களோட விமர்சனமாக இருக்குது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், ரிவெஞ்ச் மோட், பழிக்கு பழி, அதில் நம்ம அரசியல் நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஓப்பன் சீக்ரெட். ஓப்பனாக இருந்துட்டு அது என்னடா சீக்ரெட், அதான்டா ஓப்பன் சீக்ரெட், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதை ரகசியமாகவே வச்சுருப்பாங்கல்ல. ஆர்டிஓ ஆஃபீஸும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. டிரைவிங்கில் அது ஒரு இந்தியன் படத்துலேயே எடுப்பாங்க தெரியுமா, தனி ஒரு நெக்ஸஸ் போட்டு தனி ஒரு சிண்டிகேட் போட்டு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஒவ்வொரு துறையிலும் மாறிக்கிட்டே வருது. இப்போ இந்த பக்கம் வாங்க, பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் நிறைய லீக்கேஜ் இருந்தது. 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெனவல், அதை வாங்கி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிண்டிகேட், அவங்களுக்கு தனித்தனி ஆஃபீஸ்லாம் போட்டிருந்தாங்க. திருச்சியில் ஒரு ஆஃபீஸு, டி நகரில் ஒரு ஆஃபீஸ் ரன் பண்ணுறாங்க. அவங்க எதுக்கு? லஞ்சம் வாங்குறதுக்கு. இப்போ இந்த லஞ்சத்தை வாங்கி அவங்களுக்கு நான் ஒரு ரெனுவல் தரேன், என்ஓசி தரேன். அந்த 25 லட்சம் ஆரம்பித்து 40 லட்சம் வரைக்கும் அந்த காசு அவங்க எப்படி பிரேக் ஈவன் பண்ணுவாங்க? தலையில் தான், ஸ்டூடெண்ட் தலையிலங்க. அதுதான் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபீஸ் போடுவாங்க, லேப் போட மாட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு விதவிதமாக ஃபீஸ் போட்டு வசூலிப்பாங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போடுறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காது. அப்போ இன்டெரக்டாக அந்த குழந்தை தலையில் ஆர்டியில் வர குழந்தைகளை சேர்க்கறதுக்கு தயங்குவாங்க. அதுக்கு பதிலாக இந்த குழந்தைய சேர்த்தா அவங்களுக்கு இன்னும் ப்ராஃபிட் வரும்ல. அப்போ எவ்வளோ மறைமுக வருவாய் இழப்பு பாருங்கள். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நான் லைஃப் டைம் பர்மிஷன் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு டீம் எல்லாம் பார்த்தாங்க. ஒரு ஸ்கூலுக்கு லைஃப் டைம் பர்மிஷன் எப்படி தருவீங்க? சினிமா தேட்டருக்கு நீங்கள் போய் செக் பண்ணுங்கள், ஆண்டுக்கு ஒரு முறை ரெனுவலுக்கு என்கிட்ட வராங்க. சினிமா தேட்டர்ஸ் அ கமர்ஷியல் பிளேஸ். அங்கே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லைன்னா அடுத்த ஷோ பார்க்க முடியாது, தேட்டரில் ஸ்க்ரீனை கழிச்சுருவாங்க. கமர்ஷியல் பிளேஸ் அவங்க டிஃபால்ட்டாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுவே வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் ஃபயர் சேஃப்டி இருக்கா, பில்டிங் ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக இருக்கா, ஃபயர் மெஷர்ஸ்லாம் ஒழுங்காக வச்சுருக்கேன், எக்ஸ்டிங்ஷர் எல்லாம் பார்த்து அப்புறம் தான் ரெனுவல். ஒரு சினிமா தேட்டருக்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெனுவல் தரும்போது என் குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடங்களுக்கு எப்படி நான் லைஃப் டைம் பர்மிஷன் தருவேன்? கும்பகோணம் தீ விபத்து ஞாபகம் இருக்கா? எத்தனை 80+ குழந்தைங்க கருகே செத்து போனாங்க. அந்த குழந்தைகள் செத்து போனாங்கள்ல, அதில் தப்பிச்ச அந்த விக்டிமில் தப்பிச்ச ஒரு பொண்ணு இப்போ சப் கலெக்டர் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை என்னை பார்க்க வந்தது, கையை பிடிச்சி நேராக கூப்பிட்டு போய் என்னுடைய முக்கியமான லீடர்ஷிப்பில் இருக்கவங்க முன்னாடி நிறுத்தினேன். என்ன பண்ணாங்க, இவங்க யார் தெரியுதா அப்படின்னு. தெரியலையே. நாங்கள் கும்பகோணம் தீ விபத்தில் முறைகேடாக நடத்தப்பட்ட ஒரு தனியார் பள்ளியில் நடந்த ஒரு விபத்தில் அந்த அத்தனை குழந்தைகள் செத்தப்ப தப்பிச்ச ஒரு குழந்தை எல்லாம் ஆடி போயிட்டாங்க. இந்த குழந்தை இப்போ சொல்லுமா என்னம்மா பண்ணுறேன்னா, அது எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்போ ஒரு கலெக்டர் பொசிஷனில் வந்திருக்கு. எல்லோரும் விஷ் பண்ணி சிஸ்டர் நீ கொஞ்ச நேரம் வெளில உட்காந்து ஒரு டீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏன் தனியார் பள்ளிகளுக்கு லைஃப் டைம் பர்மிஷன் தரக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா, இந்த பொண்ணு தான். ஒரு கும்பகோணம் தீ விபத்தில் இன்னொரு கும்பகோணம் தீ விபத்தில் இன்னொரு 100 குழந்தை செத்து போனால் நீங்கள் தாங்குவீங்களா? நல்லா ஆடி போயிட்டாங்க. அப்போ இதுதான் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 நாள் மண்டையை பிச்சு அவ்வளவு கோப்புகள் ஆராய்ச்சி பண்ணி எல்லாம் பண்ணி இந்த மாதிரி பேக் ஃபயர் ஆகும். இத்தனை பல 100 கோடி புழங்கின பல்லாயிரம் கோடி புழங்கின அந்த சிண்டிகேட் சும்மா இருக்குமா? பட் இந்த சிஸ்டர் கொண்டு போய் நான் நிறுத்தினேன், ரத்தமும் சதையுமா நான் நிறுத்தினேன். அவங்க நீங்கள் செத்து போயிருந்தா ஒரு கலெக்டர் இழந்திருப்போமா? செத்து போனவங்களை எத்தனை கலெக்டர்ஸ், எத்தனை டாக்டர்ஸ், எத்தனை ராணுவ வீரர்கள் இழந்திருப்போம்? ஒரு சினிமா தேட்டருக்கே வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரெனவல்னா ஸ்கூலுக்கு எப்படியா நம்ம லைஃப் டைம் பர்மிஷன் தருவோம்? கண்டிப்பாக 3 ஆண்டு லைஃப் டைம் பர்மிஷன் அப்படிங்கிற அந்த விஷயம் கடந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். லைஃப் டைம் பர்மிஷன் வாங்கி தரேன்னு கடந்த ஆட்சியில்
கடந்த ஆட்சியில் இருந்த ஆட்சியாளருக்கு நெருக்கமான ஒரு சிண்டிகேட்டு எல்லார்கிட்டையும் போர்ட்டல் வைத்து பணத்தை வசூல் பண்ணாங்க. தனியார் பள்ளிகளும் எத்தனை வாட்டிப்பா உங்களுக்கு வந்து திரும்ப திரும்ப, ஏன்னா 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அது அது வந்து 3 லட்சத்தில் ஆரம்பிச்சு 25 லட்சம் 45 லட்சம்னு என்ஓசி ரெனோவல் எல்லாத்துக்கும் வாங்குறது. அது அது அப்படியே போயிட்டே இருக்கும். அதில் பார்ட்டி ஃபண்டு மினிஸ்டர் ஃபண்டுன்னு போயிட்டே இருக்கும். இந்த பக்கம் பி இதே எதுனா அதுக்கு பதிலாக லைஃப் டைமாக நான் ஒன்று வாங்கி கொடுத்துட்றேன், லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டா அப்படிம்பாங்களே அப்படின்ட்டு இந்த சிண்டிகேட் வந்து அவங்க கிட்டலாம் பல 100 கோடி பணம் வாங்கிட்டே இருந்தாங்க. அப்போ அது ரெண்டுமே தப்பு. அரசு சொல்கிறது என்னென்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 4 சர்டிஃபிகேட் ஏபிசிடின்னு ஒழுங்காக ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக மெயின்டைன் பண்ணுறது, சானிடேஷன் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் இனி மனிதனும் சந்தித்து கொள்ள வேண்டாம். கம்ப்யூட்டரில் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். கம்ப்யூட்டர் டிசைட் பண்ணும். ஏன்னா கம்ப்யூட்டர் காசு கேட்காது, கம்ப்யூட்டர் ஜாதி பார்க்காது, கம்ப்யூட்டர் வந்து என் கட்சிக்காரன் கரவேட்டியை பார்க்காது. அதுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், கரெக்ட் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல்ஸ் இருந்தால் அப்ரூவல், இல்லைன்னா அப்ரூவல் கிடையாது, அவ்வளோதான். இதை முன்னாடி கொண்டு வர நிறைய பேர் முயற்சி பண்ணாங்க. ஆனால் யாரெல்லாம் முயற்சி பண்ணாலும் அவங்க சம்மந்தப்பட்ட கட்சிக்காரங்களே ஏப்பா இது வர்ற காசை வந்து இவன் கெடுத்து விட்ருவான் போலேன்னு அதை அப்படியே அழிச்சு விட்டாங்க. ஸோ எதுக்காக நான் சொல்ல வந்தேன்னா, பள்ளிக்கல்வித்துறையில் இது ஓப்பன் சீக்ரெட், உலகத்துக்கே தெரியும் அப்படி தான் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு. அது வேண்டான்ட்டேன் நான். அதுதான் நீங்கள் சொல்கிறது சரி. ஆனால் அவங்க தரப்புலேருந்து வைக்கிறது இது அதிகாரிகள் மட்டத்தில் தான். இப்பயும் இந்த ஆட்சிலையும் அதிகாரிகள் மட்டத்தில் அது நடக்கிறதுக்கு எல்லா விதமான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது இதுதான் ஸ்பெக்குலேஷன். இப்போ ஒரு வாசலில் நுழையும் போது, ஒரு ஆஃபீஸ்குள்ளே நுழையும் போது ஒரு வாட்ச்மேன் இருக்கார், ஒரு 5 ரூபா 10 ரூபாங்கிறார், தப்பு தான். அதே பில்டிங்கில் போய் நீங்கள் டாப் மோஸ்ட்டு சிஓட்ட உட்காருங்க, அவர் 50 லட்சம் வாங்குறாரு, தப்பு தான். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது, ரெண்டுமே தப்பு தான். வாட்ச்மேன் 5 ரூபா வாங்குறதுக்காக அவர் சிஇஓ வாங்கின 50 லட்சத்தை நம்ம வந்து கண்டுக்காமல் விட்டுருவோமா என்ன? அதனால் இது வந்து டிப் ஆஃப் ஐஸ்பர்க் தான். இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பதட்டத்தில் இவங்க வந்து ஃபிங்கர் பாயிண்டிங்கை தப்பாக பண்ணி அவங்க பண்ண தப்பை மூடி மறைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் நான் வந்து நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடக்கப்போவே நல்லவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு டு டேக் இட் ஃபார்வர்டு, ஆக்கப்பூர்வமான அரசியல் நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டோம். நான் 100% சொல்கிறேன், யாரையும் பழி வாங்கவோ பர்சனல் வெஞ்சன்ஸோ எதுவுமே கிடையாது. இல்லை, நம்ம குற்றச்சாட்டு வைக்கும்போது நடவடிக்கை எடுக்கலாமேங்கிறது இன்னொரு 100%. யார் மீது வழக்கு தொடுக்கலாம், அதெல்லாம் என்ன வேணால் பண்ணலாம். அதெல்லாம் சட்ட ரீதியாவோ நிர்வாக ரீதியாவோ அதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் போன ஆட்சி காலத்தில் பல்லாயிரம் கோடி இப்படி வந்து இந்த பிரைபா, லஞ்சமா, பார்ட்டி ஃபண்டு, சிஎம் ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு வந்ததுங்கிறது அது உள்ளங்கை நெல்லிக்கனி, சம்மந்தப்பட்டவங்களுக்கே தெரியும். இன்னொருத்தர் அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு நாட்டில் இருக்கிறார், அவர் வந்து திமுக தலைமைக்கு மிக மிக நெருக்கமானவர். அவர் ஓப்பனாக சொன்னார், அவரை நான் அனானிமஸாகவே வச்சுக்கிறேன், அவர் பேர் சொல்ல நான் விரும்பலை. அவர் வந்து சொல்கிறார், அவர் வந்து பேர் சொல்லி பேசுகிற அளவுக்கு பெரிய ஆள் அவர், சம்மந்தப்பட்ட அமைச்சர்களை. அவர் வந்து என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தாங்க, நான் காமிச்சாங்க, கட்டியெல்லாம் பிடிச்சி கையெல்லாம் குலுக்குனாங்க, என் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவள் வந்து இது மாதிரி பள்ளிக்கூடத்தை வந்து ஏழை குழந்தைக்கெல்லாம் சேவை பண்ணுறான். அடுத்த வார்த்தை அங்கேருந்து சொன்னாங்க, சரி உங்களுக்காக, உங்கள் ஃப்ரெண்டுன்ட்டிங்க, உங்களுக்காக 20 லட்சம் அப்படின்னாங்க. நான் இன்றைக்கி நைட்டு எனக்கு தூக்கமே வரல. என்னங்க ஃப்ரெண்டுங்கத்தே 20 லட்சம் தான், மற்றவங்களாம் அப்போ எவ்வளோ வாங்குவாங்க, நீங்கள் பண்ணது நல்ல காரியம் அப்படின்னாங்க. இவர் நந்தகுமார்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது. அந்த ஃபங்க்ஷன் வந்தவங்களாம் இதுக்கு முன்னாடி நான் முன்ன பின்னா பார்த்தது கிடையாது. அந்த ஃபங்க்ஷன் நான் வைத்ததுடைய நோக்கம் தற்பெருமை கிடையாது. இப்படி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காரணம் நான் வந்து என்னை செல்ஃபாக இது பண்ணி எதுவுமே கிடையாது. என்னுடைய நோக்கம் அந்த மெடல் சொன்னது தான். எனக்கு மந்திரியை தெரியும்னு எவனாவது வந்து காசு கேட்டால் கொடுக்காதீங்க, வெளில அனுப்புங்க. எனக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு 20 பேர் 25 பேர் இருப்பாங்களா, ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி, அவங்க யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. எனக்கு ராஜமோகனை தெரியும்னு சொன்னால் லெஃப்ட்டு ரைட்டு கிளிப்புனா உங்களுக்கு நல்லா தெரியும். இடைத்தரகர்கள் வேண்டாம். நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இலக்கு ரொம்ப பெருசு, அதை நோக்கி போங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் ஃபீஸை குறைங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டிரான்ஸ்பரண்ட்டாக போடுங்க. எனக்கு 2 கண், வெறும் ப்ரைவேட் ஸ்கூலை காப்பாற்றுறதுக்கு 4 கிடையாது, இங்கே வரல. எனக்கு அரசு பள்ளிகள் இருக்குது, அந்த அரசு பள்ளிகள் இன்னொரு கண், அதுக்கு ஒரு டாய்லெட் கட்டி கொடுங்க, ஒரு ஆர்ஓ வாட்டர் போட்டு கொடுங்க. நான் ஆல்ரெடி நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். மெயின்டெனன்ஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். கிருத்தி, நான் போட்ட முதல் கையெழுத்தே டாய்லெட் கட்ட தான் போட்டேன். மங்களகரமாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நல்ல விஷயம். அது வந்து பல கோடி போட்டுட்டேன். பட் இன்னொரு பக்கம் நான் யோசிச்சு பார்க்குறேன், அடுத்த மாதம் போய் பார்த்தா அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டி எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் போய் பார்த்தா டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குமா? அப்போ அந்த மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம். அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சிஎஸ்ஆர் இருக்குது, வாங்க சேர்த்து கொலாபரேட்டிவாக போகலாம். வின்-வின் சுச்சுவேஷன் தான். இதுக்கு நடுவில் இந்த இடைத்தரகர்கள், ஏற்கனவே காசு வாங்கியவர்கள்கிட்ட காசு வாங்கியவர்கள், நான் அவங்களுக்காக காசு வாங்கி தரேன்னு சிண்டிகேட் போட்டவர்கள், அவங்க அதை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளட்டும், அது நீதி நிலைநாட்டப்படட்டும் கோர்ட்டில். இது அதாவது ஃபஸ்ட்டு சட்டப்பேரவை நிகழ்வே வந்து எல்லாராலையும் பார்க்கப்பட்டது, அதுவே பெரிய ஆச்சரியம். என்னப்பா லைவ் எல்லாம் பார்க்குறீங்க,
அதுவும் சட்டப்பேரவையெல்லாம் பார்க்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அடுத்த கட்டத்துக்கு வந்து வரும்பொழுது ஃபஸ்ட்டு நேரலை வந்து ஒரு நாள் வரல. அதுக்கு என்ன காரணங்கிறத நீங்களே சொல்லிடலாம். இது நேரலை பண்ணுவாங்க, நாங்கள் இவங்களும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கப்புறம் நேரலை வந்தது. இத்தனை ஆண்டு காலம் கழித்து நேரலையில் வந்து நாங்கள் சட்டப்பேரவை நிகழ்வை பார்க்குறோம். அப்போ நடந்த நிகழ்வுகள் குறித்து பேசலாம். அது இந்த நேரலை குறித்து சில ஆமாம், அவர் சகோதரர் சிவசங்கர் கூட ஒரு பேட்டியில் கேட்டப்ப அவர் வந்து சகோதரர் ராஜ்மோகன் பிடுங்கி விட்டார் வேற. எனக்கு உயர் பிடுங்கிறதா வேலை. ஐ ஹேவ் பெட்டர் திங்ஸ் டு டூ இன் மை லைஃப். சட்டப்பேரவையை பொறுத்த வரைக்கும் முழு அதிகாரம் வாய்ந்தவர் மாண்புமிகு சபாநாயகர் மட்டும்தான், அவருடைய ஸ்டாஃப்ஸு. இதை வெளில கொண்டு போகிறதுக்காக பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. டிஐபிஆர், அப்புறம் அங்கே பாதுகாப்பு தர்றதுக்கு அதுக்குன்னு தனி காவலர்கள் இருக்காங்க. சம்மந்தப்பட்டவர்களை எல்லாம் மாடத்தில் இருந்து பார்க்குற பொதுமக்கள், அப்புறம் பத்திரிகைகள் மாடவர்கள், இவ்வளோ காம்பனன்ட்ஸ் இருக்குது. இதில் நேரலை என்பது எங்களுடைய நெடுநாள் கனவு. இதற்கு முன்னாடி இருந்த சட்டமன்றத்தில் மிஸ்டர் அப்பாவு இருந்தப்போ நேரலை கொடுக்கல. ரீசன் கேட்டப்போ தொழில்நுட்ப கோளாறுனாரு. ஒரு தொழில்நுட்ப கோளாறு வந்து ஒரு வாரம் 1 மாதம் கூட இருக்கட்டும். உலக வரலாற்றிலேயே 3 வருஷமாக ஒரு தொழில்நுட்ப கோளாறால் லைவை கட்டானது திமுகவுடைய சட்டமன்றத்தில் தான். இப்போ நாம் வந்தப்போ அந்த முதல் நாள் நல்லா போச்சு. அவர் ஒன்று, சிவசங்கர் சார் ஒன்று பேசினார் அட்லியை பற்றிலாம். எனக்கு டவுட், அட்லிக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் ஏன்ச்சு நான் பேசினேன். ஏன்னா நாம் சினிமா விட்டு வந்துட்டோம். அவர் வந்து ட்ரெய்லரு இப்படி இருக்குது, படமே அப்படி இருக்குன்னு அப்படி போனார். அப்புறம் ரெட்டாரிக்காக மாறி மாறி பேசிக்கிட்டோம். நல்ல உரையாடல் போயிட்டே இருந்தது. அப்புறம் நடுவில் இடையில வந்து நம்ம வந்து அதுவும் லாங் செஷன் இடையில் நம்ம போயிட்டு வரும்போது, வெளில ரெஸ்ட் ரூம் வரும்போது எல்லாம் வந்து கை கொடுத்தாங்க. சார் சூப்பராக பேசுகிறீங்க. எனக்கு அப்படியா, நல்லா, ஆமாம், ஏதோ 2 வாட்டி அசம்பிளியில் 10 வருஷம் இருந்த ஒரு மாதிரி பேசுகிறீங்க, நல்லா பேசுகிறேன், கை கொடுத்துட்டே வரும்போது அப்படி வரும்போது இன்னொருத்தர் சொன்னார், ஏன் சார் டிவியில் வர மாட்டேங்குது. எது டிவியில் வரலையா? எனக்கு அதான் உண்மை, நான் எக்ஸாஜரேட்லாம் பண்ணல. அப்புறம் இது தெரியாமல் ரொம்ப நேரமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோமே அப்படின்ட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்டையும் பேசி, அங்கே லீடர்ஷிப்லையும் பேசி, கண்டிப்பாக நம்ம லைவ் கொடுக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு முழுமையாக நேரலையில் போனது இதான் முதல் முறை. ஒரு நாள் முழுக்க 1 நிமிடம் 1 நொடி கட்டாகாமல் நேரலை முழுமையாக போனது தான் முதல் முறை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசிய பேச்சை முழுமையாக நேரலில் கட்டி இதுதான் முதல் முறை. இது முதல் முறை மட்டும் கிடையாது. இனி ஒவ்வொரு முறையும் இதுதான் உண்மை, இதுதான் நடந்தது, இது மட்டும்தான். எங்களுக்கு இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்புறம் அவங்க தான் வந்து அது வந்து அவர் ஆனரபிள் உறுப்பினர் அவர் உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் பேசி முடித்தோம். நான் ஏன்ச்சு பர்மிஷன் வாங்கிட்டேன். அவர் ஸ்பீக்கர் சார் வந்து அந்த செஷன் க்ளோஸ் பண்ண போனால் நான் பர்மிஷன் கொடுத்தேன், பர்மிஷன் கிராண்ட் பண்ணிட்டார். இது வரைக்கும் வரலாற்றிலேயே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது குறுக்கீடு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் பண்ணலாம் குறுக்கீடு கிடையாது. பேச விட மாட்டாங்க, வார்த்தைக்கு வார்த்தை, வரிக்கு வரி. பட் என்னுடைய நண்பர்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அப்போ மட்டும்தான் எழுந்து பதில் சொல்லிட்டு உட்காந்தாங்க. நான் என்ன பண்ணேன், பொறுமையாக எல்லாத்தையும் நான் வந்து அவர் சொல்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 1 2 3 10 15 போயிட்டே இருந்தது பாயிண்ட். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு நோட் பண்ண முடியல. ஏன்னா அது மொத்தமே ஆக்கப்பூர்வமான விமர்சனமாக இல்லை, அது எல்லாமே ஒரு அரசியலாகவே இருந்தால் அப்படியும் பேசலாம். பொதுக்கூட்டங்கள்லாம் அப்படி தானே பேசுவோம். அந்த மாதிரி அரசியல் இதுவாகவே போயிட்டே இருந்தது. அப்புறம் நான் பர்மிஷன் வாங்கி நான் பேசினேன். அவரும் இருந்தார், சாரும் இருந்தார். நான் அவரை பார்த்து தான் பேசிகிட்டு இருந்தேன். அவரும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 நிமிஷம் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அவர் எஞ்சி வெளில போனார். அப்புறம் அவர் வந்துட்டு அடுத்த நாள் என்ன சொல்கிறார், நாங்களாம் வீட்டுக்கு போயிட்டோம், வீட்டுக்கு போயிட்ட பிறகு இந்த மினிஸ்டர் பேசிக்கிட்டே இருக்கிறார். டிவியில் பார்த்தோம். ஸோ அது மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன சொல்ல முடியும், அதெல்லாம் சிரிச்சுட்டு கடந்து தான் போக முடியும். ஆனால் நான் சொன்ன மாதிரி சட்டமன்றத்தில் இவ்வளவு நேரலை போனதும் இல்லை, அதை இத்தனை பேர் நேரலையில் பார்த்ததும் இல்லை. ஜாலியாக சினிமா பாட்டு பார்த்துருந்த பசங்களை சட்டமன்றத்தை லைவ் பார்க்க வச்சுட்டாருங்க நம்ம ஆளு. அந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் என்ன, ஏன்னா இப்போ முதலமைச்சரை நோக்கி வந்த விமர்சனத்துக்கு, அதுவும் அவர் துறை சார்ந்த விமர்சனத்துக்கு நீங்கள் எந்திரிச்சு பதில் சொன்னீங்க, அது எப்படி சொல்லலாம் அப்படின்ற விமர்சனங்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தது. கேட்குறேன், ஏன் நான் சொல்லக்கூடாது? ராஜ்மோகன் இதை தான் பேசணும், இதை தான் பேசக்கூடாதுங்கிறத யார் டிஃபைன் பண்ணுறா? எல்லாரும் இப்போ எம்ஜிஆர் அவர்களினுடைய சட்டமன்றங்களிலும் இதே அதர பழைய ஃபார்முலாவை தான் ஃபாலோ பண்ணாங்க. உலகத்தில் எல்லாமும் எல்லா நேரத்துலையும் பேசவே முடியாது. அப்படி மீறி பேசுகிறாங்கன்னா அவங்க வந்து அப்படி ஒரிஜினலாக அப்படி இருக்கவே முடியாது. வெகு சில மனிதர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் எதை பற்றி வேணால் எங்கே வேணால் பேசுவாங்க. அவர் நல்ல பேச்சாளராக இருக்கலாம். மற்றபடி ஒரு நல்ல லீடர் என்பவர் அவர் முழுமையாக கேட்டுட்டு அடுத்த நாளோ அல்லது தகுந்த வழியிலையோ பதில் சொல்லுவார். இப்போ நான் சொன்னது என்னென்னா, அவதூறுகளுக்கு நம்ம வந்து சில பதில் சொல்ல, ஏன்னா நான் ஒரு செய்தி விளம்பரத்துறை அமைச்சர், இதை நேரலையில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுவும் மிகுந்த பொறுமையோடு கண்ணியத்தோடு தான், எனக்கு தெரிஞ்சு நான் கண்ணியத்தோடு தான் பேசுகிறேன். அது நான் மக்கள்கிட்டயே விட்டுடுறேன். இது வந்து நம்ம அவர் சொல்ல பதில் சொல்லி, இது ஒன்றும் பட்டிமன்றம் கிடையாது, இது சட்டமன்றம். அவர் சொன்னோன்னே இவர் சொல்லணும், இது வந்து சினிமா கிடையாது.
இது சட்டப்பேரவை. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. நான் பட்டிமன்றத்தை விட்டு சட்டமன்றம் வந்துட்டேன், இவங்க பட்டிமன்ற கவுண்டரை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எங்காலும் சினிமா விட்டு சட்டப்பேரவைக்கு வந்துட்டார், இவங்க வந்து சினிமா மாதிரியே பேசிக்கிறாங்க. அட்லின்றாங்க, சினிமா ட்ரெய்லர்ன்றாங்க. ஸோ பட் ஓகே, நல்ல செஷன். தொடக்கம் நல்ல ஒரு முழக்கமாக இருந்தது, நல்ல ஸ்டார்ட். இனி அடுத்த இதையே அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. நிச்சயமா இந்த லைவே ஃபுல்லா வந்திருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய இவ்வளோ கேள்வியா தூரம் தான் பேசுவாங்கன்னு எதிர்பார்த்துருக்க முடியாதுல்ல. டிவி கீழேருந்து ஃபர்ஸ்ட் அசம்பிளி நிறைய பேச்சாளர்கள் கூட நீங்க சொன்னீங்க அந்த தரப்புல இருந்து என்று சொன்னாங்க. நாங்க அது இன்னும் மட்டுமா வந்துட்டு சொன்னாங்க, நிறைய பேசுனாங்க. இப்போ நான் ஏன்ச்சு அதை பதிவு பண்ணலான்னு உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காதுல்ல. அங்கேருந்து அவ்வளோ பேசுனாங்க. நான் ஏன்ச்சு அதான் சொன்னேன், முதல் முறை உறுப்பினர்கள், தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு எவ்வளோ இதுவாக இருக்கிறோம், நீங்கள் உங்களோட உறுப்பினர்களை கொஞ்சம் அமைதிப்படுத்துங்கன்னு நான் ரெக்வஸ்ட் பண்ணேன். அவங்க அதை பண்ணலை. அப்போ அது ஒரு பிளான். இவர் என்னங்க சொன்னார், இவர் எது பார்ட்டி ஃபண்டுன்னார். அன்பார்லிமெண்ட்ரி வேர்டா அது? ஓப்பன் சீக்கிரம் தானே அது. பார்ட்டி ஃபண்டே வாங்கலன்னு பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போடுவாங்களா? பார்ட்டி ஃபண்ட் இல்லாமல் யார் யார் எங்கெங்கே மாட்டிருக்கிறாங்க தெரியுமா? பார்ட்டி ஃபண்ட் இல்லாமையா நடந்தது? உலகத்துக்கே இது தெரியும். பார்ட்டி ஃபண்ட் அவங்க எப்படி வாங்கினாங்க, பிளாக்ல எப்படி வாங்கினாங்க, ஒயிட்டில் எப்படி வாங்கினாங்க. அது அந்த காலத்தில் வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்கள்ல, கச்சத்தீவுன்னு சொன்னால் போதும் டக்குன்னு என் சொல்ல போயிடுவாங்க, நான் உங்கள் வேலையை எளிமையாக்கி இருக்கிறேன் சட்டப்பேரவை தலைவர் அவர்களே. அதே மாதிரி தான், கரண்ட்டு கட்டுனா போதும் ஏன் ஓடிடுவாங்க அப்படின்னு ஜெயலலிதா அம்மா சொல்லுவாங்களா. அது மாதிரி அவர் பார்ட்டி ஃபண்டு தான் ஆரம்பித்தார். உடனே இவங்க வந்து ஏன்ச்சி ரேஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சட்டமன்றம் என்பது எல்லா நேரமும் கூச்சலிட்டு குழப்பத்தோடு இருக்கிற இடம் இல்லைங்க. ஒருத்தர் பேசினா உரை, 2 பேர் பேசிக்கிட்டா உரையாடல். ஒருத்தர் பேசி முடிக்க அதுக்கு பிறகு அதை கேட்டுட்டு தகுந்த ஆதாரங்களோடு பதில் சொல்வது தான் சட்டமன்றம். அது விவாதம். இது அந்த 3rd ஸ்டேஜில் இருக்கணும் தான் நாங்கள் நினைக்கிறோம். எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் அங்கேயே சொன்ன மாதிரி எனக்கு வெற்றி தலைவரின் கடைக்கண் பார்வை போதும். அவர் இப்படி பார்த்துட்டா பசங்களை உட்காந்துருவாங்க. எனக்கு அவருடைய பார்வை பார்த்தா நான் ஆப்போசிட்டில் நான் வந்து அப்போசிஷன் எல்ஓபியை நான் வந்து சொல்கிறேன், உங்கள் ஆளுங்களை அமைதிப்படுத்துங்க. சாரும் அதை வந்து அது முயற்சி பண்ணல. அவங்களும் அதெல்லாம் இல்லை, ஏங்கிறது, குரல் கொடுக்கறது, கூட்டத்தில் கத்துறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. இவங்க சினிமா தேட்டருக்கு அப்படியே வருவோன்னு. வெல் டிசிப்ளின்டு, வெல் ஆர்கனைஸ்டு, வெல் காம் அண்ட் கம்போஸ்ட். அந்த டெக்கோரமை மெயின்டைன் பண்ணாங்க பாருங்கள் டிவிக்கு அந்த அசம்பிளியில். இது வந்து சரித்திரத்தில் அப்படியே நிற்கும். ஒரு கட்சி முதல் முறையாக ஜெயிச்சு, முதல் முயற்சியிலே ஜெயிச்சு தலைவர் வந்து சிஎம் ஆயிருக்கிறாரு. அவருடைய பார்வையில் அப்படியே எல்லாரும் அமைதியாக உட்காந்தாங்க பாரு. இது வந்து சரித்திரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்ஸ்டோன். அந்த சிஎம் அவர்களோட விமர்சனம், அதாவது வந்து அந்த குட்டி கதையும் அந்த செய்கையுமே இங்கே விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டது. சில பத்திரிகையாளர்கள் கூட அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த பதில் கொடுத்துட்டீங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த இடத்துல நான் மறுபடியும் அதை வந்துட்டு கேட்கணும்னு நினைக்கிறேன். பத்திரிகையாளர் நம்மளா அதான் கேட்குறேன். ஐட்டம் சாங்குங்கிறது நல்ல வார்த்தையா? அவர் பேசுனதை பற்றிலாம் ஏன் யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க? தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற கேம்பஸில் வந்துட்டு விட்டால் ஐட்டம் சாங் போடுவாங்க போல இருக்குது அப்படின்றாரு. சோஃபா மாடலுங்கிறது எவ்வளவு ஒரு இழிவுபடுத்துறது. நீங்கள் திருமாவளவன் அண்ணனை வந்து இப்படி நீங்கள் சோஃபா மாடல்னு சொல்லிவிட்டு, அல்லது மற்ற கூட்டணிகளை சேர்ந்த காங்கிரஸையோ இந்திய யூனியன் முஸ்லீமையும் சோஃபா மாடல்னு சொல்லிவிட்டு, இது யார் எங்களை சிரமப்படுத்துறீங்களா? எங்ககிட்ட நாங்கள் கொடுக்கறதுக்கே காசும் இல்லை, அவங்களும் வாங்கலை. தெரியாத்தனமாக அன்றைக்கி வந்து அவர் வந்து அந்த ஃபர்னிச்சர்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இந்த புஷ்பா படத்தை பற்றியெல்லாம் இழுத்து பேசினார். இதெல்லாம் ஏன் பத்திரிகைகள் எதுவுமே பேசலை? அப்போ திருமாவளவனை ஒருத்தங்க சிறுமைப்படுத்தினா பேச மாட்டீங்க. ஆனால் உதயநிதி அவர்கள் பேசினதற்கு ஒருத்தர் பதில் சொன்னால் அதை பற்றி பேசுவீங்க. இவர் இதை தான் ஆக்ஷன் பண்ணணும், இதை தான் பேசணும், இந்த குட்டி கதை தான் சொல்லணும். பாசத்துக்கு முன்னாடி பனி, பகைக்கு முன்னாடி புலி. எதை விதைக்கிறீர்களோ அதையே அறுவடை செய்வீர்கள். அடுத்ததாக வந்து இந்த விமர்சனத்தையும் உங்ககிட்டே கேட்டுறேன், நீங்கள் வந்திருக்கீங்கிறதுனால. அதிமுகவிலேருந்து நிறைய பேர் ராஜினாமா பண்ணிட்டு வந்து இங்கே இணையிறாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க முடியுது. இது வந்து அவங்க குதிரை பேரம் அப்படின்ற ஒரு வார்த்தையால் வந்து விமர்சனத்துக்குள்ளாக்குறாங்கிறத பார்க்க முடியுது. அதை ஏன் வந்து தாவேக்கா அனுமதிக்குது அப்படிங்கிறது ஒரு நியூட்ரலான சில பர்சன்ஸ் வைக்கிற விமர்சனமாக இருக்குது. ஏன் அனுமதிக்கணும் அந்த ராஜினாமாவை? தொடர் தோல்விகள் ஒரு பக்கம் இருக்கும்போது தானாகவே நல்ல தலைமை தேடி மக்கள் நாடி ஓடி செல்வது இயல்புங்க. நீங்கள் உங்கள் ஆஃபீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல, நீங்கள் நினைக்கிறீங்களா நம்ம பிரதர்ஸ்லாம் அங்கேயே ஒர்க் பண்ணுவாங்கன்னு? ஒருத்தர் சொல்லிட்டு போவார், ஒருத்தர் சொல்லாமல் போவார், ஒருத்தர் உங்களை போய் திட்ட தான் செய்வார். என்னங்க பண்ணுறாங்க இவங்க, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க. இதே பக்கத்து ஆஃபீஸில் பாருங்கள், புதுசாக ஆரம்பித்தாங்க, நேர்மையான ஆஃபீஸுங்க, சொல்ல காப்பாற்றுறாங்க, புது பசங்க நல்லா இருக்காங்க, ஒரு எட்டு பார்த்துட்டு வாங்கன்னு வரத்தான் செய்வாங்க. ஒரு 10 பேர் வேலை பார்க்குற ஆஃபீஸ்லேயே இருக்கும்போது மக்களின் அதிகாரம் வந்து எளிமையானது, அதை அடையக்கூடிய வழி நேர்மையானது. 10 பைசா ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஜெயிச்சிருக்கோம், மார்த்தட்டி சொல்கிறோம். இது பார்க்கும்போது மற்ற கட்சிகள் இருக்கக்கூடிய
தொண்டர்கள் வந்து வியந்து இந்த பக்கம் வந்துடுறாங்க. தலைவர்கள் வர முடியாதுன்னு வைங்களேன், அவங்க அந்த இடத்துல நிற்கணும், அப்படி தான் பேசணும், வேறு வழி இல்லை. அவங்க வந்து தே ஆர் ஹெல்ப்லெஸ். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் நல்லா தலைமை தேடி வருவது உலகம் முழுக்க வழமை. அதுதான் இங்கே நடக்குது. இதுக்கு நீங்கள் பேர் வச்சுக்கலாம், குதிரை பேரம், அண்ணன் வைகோ சொன்ன மாதிரி ஒட்டக பேரமா அது. அப்போ சட்டமன்றத்திலே ஒன்று பேசினாங்க, சட்டமன்ற சபான ஃபிட்டிங் ரிப்ளை கொடுத்தாரு. அவை குறிப்பிலிருந்து நீக்கிவிட்ட காரணத்தால் அந்த வார்த்தையை நான் வந்து சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி ஜார்கன்ஸ் வச்சுக்கிட்டு வார்த்தையில் விளையாடுறது அதெல்லாம் போதும், நிறைய பண்ணிட்டோம். நான் பண்ணாத வார்த்தை விளையாட்டா, ரைம் ஸ்கீமா, எதுக்கே முனையாக பேசிக்கிட்டு நம்ம பீப்புளுக்கான அந்த மேண்டேட்டை ரெஸ்பெக்ட் பண்ணணும். எவ்வளோ பெரிய 35% தனித்து ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எப்போ வாங்குச்சு நீங்கள் சொல்லுங்கள். வாழ்நாள்லேயே அண்ணா பீரியடுக்கு பிறகு வாழ்க்கையிலே எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து லைஃப் டைமில் ஒரே கட்சி ஒரே எலெக்ஷனில் தனிப்பெரும்பான்மை 35% வாங்கினதே இல்லை. யார் எழுதி கொடுத்தான்னு தெரில. அதை வந்து சட்டமன்றத்தில் வந்துட்டு அப்படின்னா 65% மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க அர்த்தம்னு எல்ஓபி பேசுகிறாரு. எனக்கு அன்றைக்கே தோணுச்சு, சார் நாங்களாவது 35, நீங்கள் 25.5 24. அப்போ உங்களுக்கு 75 பேர் வேண்டாம் சாமி வீட்டுக்கு போன்னு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லுவோம். சரி வேண்டாம், அவர் முதல் முறையாக பேசுகிறார். நான் அந்த இடத்தில் கண்ணியத்தோடு அது கடந்து போகிறேன். அப்போ என்னன்னா பீப்புள் மேண்டேட்டை நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும். மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. இவங்க வந்து ஏன் 6 மாதம் டைம் கொடுக்காம அடிக்கிறாங்க அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது. ஏன் இவங்க சின்ன தப்பை ஊதி பெருசாக்குறாங்கன்னு தெரியுது. ஏன் மீடியாவில் வந்து இப்போ நீங்கள் கூகுளில் போய் டிவிக்கில் சேர்ந்துக்கலாம், உங்களுக்கே தெரியும். மேட்டர் ஆஃப் 2 கிளிக்ஸ். யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணிட்டா உடனே தாவேக்கா நிர்வாகின்னு போடுறீங்க. அவர் உறுப்பினர், அடிப்படை உறுப்பினரான்னு கூட செக் பண்ணாமல் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தாவேக்கா நிர்வாகின்னு போடுவாங்க. இங்கே ஒருத்தர் தாவேக்காவினுடைய செய்தி தொடர்பில் மாநில அளவில் ஒரு துணை செயலாளர் பதவியில் இருந்தவர், கரவேட்டி கட்டி இஸ்லாமியாவோட இருந்தார், பிடி அரசகுமார். அவரை தனியார் பள்ளி இவர் கைது விசாரணை போகிறாங்க. அவ்வளோதானே மீடியா, அவ்வளோதானே பத்திரிகைகள். பரவாயில்ல, எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நான் வந்து இதில் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி. நான் வந்து மக்கள் பணிக்காக வந்துட்டோம். இந்த இடத்துல சொல்லடியும் கல்லடியும் தாண்டி தான் வந்துடும். இன்னும் கொஞ்சம் அடிப்பாங்க, வாங்கிக்கலாம், நம்ம அதை நோக்கி போயிடலாம். வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்லிக்கிட்டு. இந்த பயணத்துக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து சில பேர் இருக்காங்க. இப்போவும் வந்துட்டு உங்களுக்குன்னு இல்லை, டிவிக்கே அவங்க வந்து ஒரு பெரிய உறுதுணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதாவது உங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். ஐயோ, அவங்க இல்லைன்னா நான் லாஸ்ட் பாட்காஸ்ட்லேயும் நான் அவங்கள பற்றி பேசியிருந்தேன். ஐயோ, விர்ச்சுவல் வாரியர்ஸ் நான் சொல்கிறேங்க, வேட்பாளர்களினுடைய வேர்வை வெளியே தெரியும். விர்ச்சுவல் வாரியர்ஸோடைய உழைப்பு உலகத்துக்கு தெரியாதுங்க. ஒரு பொண்ணு ப்ரெக்னென்ட், அதுவும் கிட்டத்தட்ட ஃபுல் டேர்ம் ஐடியில் வேலை பார்க்குது. அந்த பொண்ணு வீட்லேயும் வேலை பார்த்து, ஆஃபீஸ்லேயும் வேலை பார்த்து, கட்சிலையும் வேலை பார்த்தாங்க. வெளியில் யாருக்குமே தெரியாது. இன்னொரு சிஸ்டர், அவங்க வந்து அவங்க வீட்டில் அந்த குழந்தை குட்டி பாப்பா அதை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு ஃபுல் டைமாக எங்கள் மீது வந்த அவதூறுகளுக்கெல்லாம் ஒரு அறிவிக்கப்படாத ஒரு ஃபேக்ட் செக் நிறுவனமாக அவங்க வந்து செயல்பட்டு உண்மையை கண்டுபிடிச்சி போட்டாங்க. ஒரு தம்பி, அந்த தம்பி வேலையே என்னென்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாதிரி ஆதரவாளர்லாம் அவங்களெல்லாம் ஒரே ஒரு இதில் கொண்டு வந்து, ஒரு குடையின் கீழே கொண்டு வந்து வேலை பார்க்க வைக்கிறது. இவங்களுக்கு என்ன பண்ணுச்சு கட்சி? இவங்களுக்கு என்ன பண்ணாங்க? ₹1 இல்லை யாரும். ஏன்னா எங்ககிட்ட இல்லைன்னு வைங்களேன். ஆனால் உலகம் முழுக்க இப்படி அன்சங்கட் ஹீரோஸ் இருக்காங்க. அவங்க பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்களுடைய வியர்வையும் ரத்தமும் வெளியே தெரியாது, தெரியணும்னு அவங்க எதிர்பார்க்கறது கிடையாது. அவங்களுடைய இலக்கு ஒன்றே ஒன்று தான், நல்லது பண்ணணுன்னு. நல்ல மனுஷன் வராது, அவருடைய நல்ல கனவுகள் நிறைவேறும். சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வளர்ந்தோம், நம்மளை மோட்டிவேஷன் வளர்ந்துருக்கோம், அவர்கிட்ட இருந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் எடுத்துக்கிட்டோம். பதிலுக்கு அவருக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணோம். அவர் ஒரு வாட்டி பார்த்துட்டா போதும், அவருடைய ஒரு வீடியோ வந்துட்டா போதும், அவருடைய ஒரே ஒரு வார்த்தை வந்துட்டா போதும், பூஸ்ட் குடித்த மாதிரி பசங்க இறங்கி ஓடி வேலை பார்ப்பாங்க. பாதி பேர் தான் எனக்கு தெரியும், நிறைய பேர் பேரே எனக்கு தெரியாது, முகம் தெரியும், பார்த்தா வந்து கட்டி பிடிச்சி எங்கேயாவது பார்த்தா பேசிட்டு ஓடிடுவாங்க. எழும்பூரில் உயிரை பணையை வச்சு நான் பரப்புரை போயிட்டு இருந்தேங்க. என்னால் முடியல, பசங்களாம் அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டே இருந்தோம். திடீர்னு இடையில அப்படி ஒருத்தங்க வந்து இப்படி போவாங்க, நம்ம கனவு மாதிரி இருக்கும். அப்போ நான் சொல்லுவேன், இப்போ ஒருத்தங்க கிராஸ் ஆகி போச்சு. அந்த சிஸ்டர் வந்து நம்ம ஐடிவிங்கில் இருந்தாங்களே, அவங்க தானே? ஆமாண்ணா. இப்போ எதுக்கு வந்தாங்க? இல்லை, நான் சும்மா வந்து இங்கே இந்த ஒரு 2 பேம்ப்ளேட் கொடுத்துட்டு போனாங்க அப்படிங்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நான் ஒரு பேச்சில் கூப்பிட்னா கூப்பிடணும், தம்பி லைலாமணி உங்கள் டேட் இருக்கா, கொஞ்சம் வாங்க அண்ணனுக்கு பண்ணி கொடுங்க, அவரை கூப்பிட்டு வந்து பேச வச்சு பத்திரமா அனுப்பணும். நான் ஒரு நாள் கூட ஒரு ஐடிவிங் பையனையோ ஒரு விர்ச்சுவல் வாரியரையோ நான் கூப்பிட்டதும் இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு வேலைன்னு நான் சொன்னதும் இல்லை. ஆனால் இழுத்து போட்டு வேலை செஞ்சு அந்த வேலை முடியும் போது காணாமல் போயிடுவாங்க. அவங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்று தான், ஒரு நல்ல மனுஷன் நல்லது பண்ண நினைக்கிறாரு, அவருடைய நல்ல கனவுகள் நிறைவேறணும். ஐ திங்க் அவங்கள எப்போ மீட் பண்ண போறீங்க? அவங்ககிட்டே சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. அது வந்து நல்லா கோத்து விட்டீங்க.
டெஃபினட்டாக அவங்கள மீட் பண்ணோம். இல்ல இது வந்து எங்களுக்கே காது கிட்ட வந்துருச்சு. அதனால நான் அதை வந்து இந்த தருணத்துல உங்ககிட்ட அதை நான் சேர்த்துடுறேன். அதனால மாண்புமிகு பேரவைத் தலைவர் மூலமாக மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நானும் அந்த கோரிக்கை வைக்கிறேன். டெஃபினெட்லி அவங்கள வந்து மீட் பண்ணுவோம். நிச்சயமா நிச்சயமா. நீங்க ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இப்போ இருக்கு. நீங்க எந்த ஊடகத்துக்குமே நீங்க பேட்டி கொடுத்துருந்துருக்கலாம். நிறைய பேர் உங்களை வந்து கேட்டிருந்திருப்பாங்க. கேட்டிருக்காங்க. நீங்க தானே ஃபர்ஸ்ட் கேட்டீங்க. நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். அதனால அப்பப்போ இனிமே நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன். அது முன்ன மாதிரி இல்லை, உண்மையிலே கொஞ்சம் பிஸியாக நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஆனா இது தெரிஞ்சுக்க வேண்டிய அதனால அப்பப்போ வந்து நானும் உங்களை வந்து பார்க்குறேன். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு உட்காந்து நிதானமா பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்க நிஜமா உங்களுக்கு இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தும் எங்களை சூஸ் பண்ணி இன்னைக்கு எங்களுடைய ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. ஆல் தி பெஸ்ட் அண்ட் ஹேவ் அ ஹாப்பி இயர், சக்ஸஸ்ஃபுல் இயர் அஹெட். நல்லதே நடக்கட்டும், நலமே சொல்லட்டும். நன்றி. Thank you so much. The Fire Media presents Unfiltered with Kritika, title sponsor Max Gold. Max Gold, cash for gold. Call 044 4545 4545. Max Gold, cash for gold. Call 044 4545 4545.